திண்டுக்கல் சின்னாலப்பட்டி அருகே உள்ளது காந்தி கிராம பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி படித்து வரும் மாணவர்களுக்கு கிராமப்புறம் குறித்து பாடப்பிரிப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராமப்புற மக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலை பகுதிக்கு செல்வதற்காக இன்று காலை ஓட்டுநர் நாகராஜனுடன் 27 மாணவர்கள் பல்கலைக்கழக வாகனத்தில் சிறுமலையை நோக்கி சென்றுள்ளனர். சிறுமலைக்கு சென்று சிறுமலையில் உள்ள பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களது வாழ்வாதாரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இன்று காலை சென்றவர்கள் மாலை வரை அங்கு இருந்து பழங்குடியின மக்களை சந்தித்து விட்டு மீண்டும் ஓட்டுநர் நாகராஜனுடன் பல்கலைக்கழகத்திற்கு திரும்புவதற்காக மாலை சிறுமலையிலிருந்து கிளம்பியுள்ளனர். சிறுமலையிலிருந்து மலைச்சாலையில் வாகனம் கீழே இறங்கி வரும் பொழுது 6வது கொண்டை ஊசி வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மலைச்சாலையில் உள்ள தடுப்பு சுவர்களை உடைத்துவிட்டு சுமார் 100 அடி பள்ளத்தில் வாகனம் கீழே இறங்கி உள்ளது. இதில் 50 அடியில் மரம் இருந்ததால் அந்த மரத்தில் மோதி வாகனம் நின்றது. இதில் வாகன ஓட்டுநர் நாகராஜன் மற்றும் மாணவர் வினித் என்பவர் இருவரும் படுகாயமடைந்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலத்த காயமடைந்தனர். அதேபோல் 2 மாணவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இம்மாணவர்களின் கூக்குரல் கேட்டு சாலையில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உடனடியாக அங்கு இறங்கி பள்ளத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த மாணவர்களையும் ஓட்டுநரையும் உடனடியாக காப்பாற்றி சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மூலம் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். சிகிச்சையில் தற்போது ஓட்டுநர் நாகராஜன் மற்றும் வினித் இருவரும் பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 20 மாணவர்கள் சிகிச்சையில் உள்ளனர். தற்போது சம்பவம் குறித்து தாலுகா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழக வாகனம் விபத்துக்குள்ளான சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி.